The title to the message today is Pleasing God. தேவனுக்கு பிரியமாய் இருப்பது. And turn with me to Colossians chapter 1 verse 2. என்னோட கூட கொலோசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளுங்கள். Paul is writing to Colossians. இந்த இடத்திலே பவுல் அவர் கொலோசை சபைக்கு எழுதுகிறார். And to whom is he writing? யாருக்கு அந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார்? He is writing to the saints and faithful brethren in Christ. பரிசுத்தவான்களுக்கும் விசுவாசிகளுமாய் இருக்கிற சகோதரர்களுக்கு எழுதுகிறதாவது. So Paul is writing to the saints and faithful brethren in Christ. ஆகவே பவுல் இந்த நிருபத்தை பரிசுத்தவான்களுக்கும் விசுவாசிகளுமாய் இருக்கிறதான சகோதரர்களுக்கு அவர் எழுதுகிறார். And then he is praying for them a prayer. அதுக்கு பிற்பதாக அவர் அவர்களுக்காக ஒரு ஜெபத்தையும் அவர் ஏறெடுக்கிறார். If you read through it, now we are going to look at verse 10. அதுக்கு பிற்பதாக நாம் பார்க்கும்போது 10ஆம் வசனத்திலே Colossians chapter 1 verse 10, that ye might walk worthy of the Lord unto all pleasing. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும். And that we can say that the saints and faithful brethren might walk worthy of the Lord unto all pleasing. இந்த இடத்துல நாம் இப்படியாய் சொல்லலாம், பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாய் இருக்கிறதான சகோதரர்கள் கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ள. So here it talks something that pleases the Lord. ஆகவே இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் கர்த்தருக்கு பிரியமுண்டாக என்று சொல்லி ஒரு காரியத்தை. So what is it that pleases the Lord according to this word? ஆகவே இந்த வார்த்தையின் பிரகாரமாக கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்றால் என்ன? If you look at it, something is pleasing the Lord. நாம் பார்ப்போம் என்று சொன்னால் கர்த்தருக்கு சில காரியங்கள் பிரியமா இருக்கிறது. Our walk is pleasing the Lord. நம்முடைய நடக்கையானது அது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது. Our walk has to be pleasing the Lord. That's what the Apostle Paul is praying for. நம்முடைய நடத்தையானது அது தேவனுக்கு பிரியமுண்டாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலன் ஜெபிக்கின்றார். So if our walk has to be pleasing to the Lord, ஆகவே நம்முடைய நடத்தையானது அது தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்றால் that means God is observing all our walk. தேவன் நம்முடைய எல்லா நடத்தைகளையும் அவர் கண்காணிக்கின்றார். And that's why Paul is praying, because God is observing each and everybody's walk. ஆகவே தான் பவுல் இப்படியாய் சொல்கிறார், ஒவ்வொருவருடைய நடத்தையும் அவர் கண்காணிக்கிறபடினாலே he desires that our walk has to be pleasing to the Lord. அவர் நம்முடைய நடக்கை அவருக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். So this is a knowledge that we have to have as saints and faithful brethren. ஆகவே பரிசுத்தவான்களும் விசுவாசமுள்ள சகோதரருமாய் இருக்கிறதான நாம் இதை நாம் அறிந்திருக்க வேண்டும். That God is looking at saints and faithful brethren whose walk is pleasing in his sight. ஆகவே பரிசுத்தவான்களும் விசுவாசிகளுமாய் இருக்கிறதான சகோதரர்களுடைய நடத்தையானது அது தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். And many a times as Christians, அநேக முறை கிறிஸ்தவர்களாக, and we get into the question of saying right and wrong. அநேக முறை நாம் இது சரியா அல்லது தவறா என்று சொல்லி நிர்ணயிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். But we have to move on to say whether this is pleasing God or not pleasing God. நாம் இதிலிருந்து நாம் கடந்து போய் இது தேவனுக்கு பிரியமானது இது தேவனுக்கு பிரியமில்லை என்று சொல்லி நாம் நிதானிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். For an example, let's say we sit before a TV and watch it for 5 hours. நாம் ஒரு தொலைக்காட்சிக்கு முன்பதாக உட்கார்ந்து நாம் 5 மணி நேரம் அதை பார்த்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், and some people may argue, where is it written in the Bible whether it is sin or not sin? சிலர் இதை குறித்து அவர்கள் தர்க்கம் பண்ணலாம், இதை குறித்து வேதத்திலே எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. Is it right or wrong? அது தவறா சரியா என்று சொல்லி வேதத்திலே எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? But you know, our question has to be, does this or act of mine pleases the Lord at that time or not? ஆனால் இந்த காரியமானது அது தேவனுக்கு பிரியமா இல்லையா என்பதை குறித்து நாம் அதை அறிந்திருக்க வேண்டும். Does me watching TV for 5 hours, does it please the Lord? நான் தொலைக்காட்சிக்கு முன்பதாக உட்கார்ந்து 5 மணி நேரம் அதை பார்ப்பது அது தேவனுக்கு பிரியமா என்று சொல்லி நாம் அறிந்திருக்க வேண்டும். Me talking with this friend, does it please the Lord? இந்த நபரோடு கூட நான் பேசுகிறதான காரியம் அது தேவனுக்கு பிரியமா என்று சொல்லி நாம் அறிந்திருக்க வேண்டும். It's not a question, is it sin or not? அது பாவமா இல்லையா என்பது கேள்வி அல்ல. But now we have to move on to say, does this please the Lord or not? ஆனால் இது தேவனுக்கு பிரியமா என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். For example, ஒரு உதாரணத்திற்கு, let's say you are going for a kid's birthday party. நீங்கள் ஒரு பிள்ளையினுடைய பிறந்தநாள் விழாவுக்கு நீங்கள் செல்கிறீர்கள் என்றால், so for a birthday party you would obviously buy a gift. அந்த குழந்தைக்கு நாம் ஒரு gift-ஐ வாங்கி கொண்டு போவோம். And when you go to a shop, அந்த gift-ஐ வாங்குவதற்காக நாம் அந்த கடைக்கு போகும் பொழுது, you can just grab anything that suits your budget and go and give it to the child. நம்முடைய பட்ஜெட்டுக்கு உண்டானதான ஏதோ ஒரு gift-ஐ வாங்கி நாம் அந்த குழந்தைக்கு நாம் பரிசாக கொடுப்போம். And do we do that way, or if the child likes, let's say, pink color, அல்லது அந்த குழந்தைக்கு அந்த பிங்க் கலர் மிகவும் பிடித்திருக்கும் என்று சொல்லி சொன்னால், we search for a pink dress. அந்த பிங்க் கலர் Dress-ஐ நாம் தேடி
தேடி பார்த்து அதை If a கண்டுபிடிப்போம். child likes a blue car, அந்த ஒரு ப்ளூ கலர் காரை அது விரும்பும் என்று சொல்லி we சொன்னால் don't ask, why not we buy a black car? Is there anything wrong with that? ஒரு கருப்பு கலர் காரை வாங்கினால் என்ன அதனால என்ன தப்பு என்று சொல்லி No, நம்ம there is சொல்லுவோம். nothing wrong in that. அதுல எந்த தவறும் கிடையாது. But we search for that blue car which the child likes. ஆனால் அந்த குழந்தைக்கு பிரியமானதான அந்த நீல நிற காரை நாம் பார்த்து நாம் வாங்குவோம். So in the same way in our walk, அதே போல நம்முடைய நடத்தையிலும் கூட because God is observing us, ஏனென்றால் தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறபடினாலே it's not a question, yeah, I did what is right. நான் செய்தது சரி என்று சொல்லி நான் நிர்ணயிக்க No, முடியாது. we have to see, does this please the Lord who has called us? இது தேவனுக்கு பிரியமா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். Prayer is also good, ஜெபமும் நல்லதுதான். but there was a prayer that God was pleased with. ஆனால் தேவன் பிரியப்படுகிறதான ஜெபம் என்று சொல்லி ஒன்று உண்டு. In 1 Kings chapter 3 verse 10, ஒன்று ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே it talks about the prayer of Solomon, இந்த இடத்திலே சாலமோனுடைய ஜெபத்தை குறித்து நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். and we know this. நாம் இதை குறித்து அறிந்திருக்கிறோம். And what did Solomon ask of God? சாலமோன் தேவனிடத்திலே என்ன கேட்டார்? In 1 Kings chapter 3 verse 9, ஒன்று ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே give therefore thy servant an understanding heart to judge thy people. அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். He was asking something for the kingdom of God. ஆகவே அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரியமானதான ஒரு காரியத்தை அவர் கேட்டார். To rule the kingdom of Israel, he was asking something for the kingdom of God. இஸ்ரவேல் ராஜ்யத்தை அரசாளுவதற்கு தேவையானதான ஒரு காரியத்தை அவர் கேட்டதை பார்க்கிறோம். And the speech in verse 10, and the speech pleased the Lord that Solomon and asked this thing. 10ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது சாலமோன் கேட்டதான இந்த காரியம் ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாய் இருந்தது. So prayer is a very good thing. ஆகவே ஜெபம் மிகவும் நல்லதான ஒரு காரியம். But even in prayer, ஆனாலும் ஜெபத்திலும் கூட there is a prayer that pleases the Lord. தேவனுக்கு உகந்த விண்ணப்பம் என்று சொல்லி ஒன்று உண்டு. And there is a prayer that pleases the Lord, and what is the result of it? அந்த அப்படிப்பட்டதான ஜெபத்தினுடைய முடிவு என்ன? And verse 11, and God said unto him, because thou hast asked this thing and hast not asked for thyself whatever other things, God is giving him so many things that he has not asked also. 11ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வரியத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதுக்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடினாலே என்று சொல்லி சொல்லுகிறார். So this was a prayer that pleased the Lord. ஆகவே இந்த விண்ணப்பமானது தேவனுக்கு உகந்ததாக இருந்தது. And when Paul is praying for the church at Colossians, ஆகவே பவுல் கொலோசையில் இருந்ததான சபைக்கு அவர் ஜெபிக்கின்றார். in Colossians 1:10, unto all pleasing. அந்த இடத்துல கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பிரியமுண்டாக. So when we say our walk of life, ஆகவே நம்முடைய நடத்தையிலும் கூட prayer is part of it. அது ஜெபம் ஒரு பகுதியாக இருக்கிறது. And there are so many things in our walk of life. நம்முடைய நடத்தையிலே अनेक மற்ற காரியங்களும் உண்டு. And Paul prays all of them has to be pleasing the Lord. பவுல் எழுதுகிறார் மற்ற எல்லா காரியங்களும் அது கர்த்தருக்கு பிரியமுண்டாக இருக்க It is not enough to say I did right, that's it. We cannot say like that. நான் இந்த காரியத்தை சரியாய் செய்து விட்டேன் என்று சொல்லி முடித்துக் கொள்வதோடு கிடையாது. It's not like I went to that birthday shop, I just bought some gift. That is not enough. நான் இந்த பர்த்டே பார்ட்டிக்கு போனேன், நான் இதை வாங்கி கொடுத்தேன் என்று சொல்லி சொல்வது பெரியதல்ல. No, we have to move on to say, oh, this likes, I want to please that person. In that way we have to please the Lord. அந்த காரியத்தை போல நாம் தேவனுக்கு பிரியமாக நாம் மாற வேண்டும். So let me ask one question. சிலர் இப்படியே ஒரு கேள்வி கேட்பார்கள். The last week, போன வாரம் I'm asking this question. Last week we all would have done many things. நான் இந்த கேள்வி உங்களிடத்தில் கேட்கிறேன். கடந்த வாரத்திலே நீங்கள் अनेक காரியங்களை நீங்கள் செய்திருப்பீர்கள். If you can recollect the things that we did last week, நாம் கடந்த வாரத்திலே செய்ததான எல்லா காரியங்களையும் நாம் நினைவுபடுத்தி பார்ப்போம் என்றால் we could have gone to work. நாம் வேலைக்கு சென்றோம். We would have drove our two-wheeler or a car. நாம் டூ வீலரை காரை ஓட்டி கொண்டு போயிருக்கிறோம். And there are many things that we would have done. अनेक காரியங்களை நாம் செய்திருக்கிறோம். So in all these things, if I ask a question, what all of them is pleasing the Lord and what is not pleased, will you be able to think by yourself? இந்த எல்லா காரியங்களிலேயும் நீங்கள் தேவனுக்கு பிரியமாக என்ன காரியத்தை செய்தீர்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை என்ன செய்தீர்கள் என்று சொல்லி நான் உங்களுக்கு கேட்டால், the things that you did which God would not have been pleased with, தேவன் நம்மிடத்திலே பிரியமுண்டாக காரியத்தை அவர் எதிர்பார்க்கின்றார், and the things that God would have been really pleased with what you did. தேவன் நாம் செய்கிறதான கிரியைகளிலே அவர் மிகவும் பிரியமுள்ளவராக இருக்கிறார். So I was imagining this, if the same question was asked to Jesus, ஆகவே இதே கேள்வியை இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கேட்டிருப்போம் என்றால், if somebody would have asked when Jesus was living in this world, Jesus, the last week what all you did in those things, what pleased God? இயேசு கிறிஸ்துவினிடத்திலே பூமியிலே வாழ்ந்திருந்த பொழுது யாராவது ஒருவர் அவரிடத்தில் எப்படியாவது ஒரு கேள்வியை கேட்டிருப்பார்கள் என்று சொன்னால், இயேசுவே
கடந்த வாரத்துல நீங்க செய்ததான காரியங்களிலே தேவனுக்கு பிரியமானது இன்னதென்று சொல்லி அவர்கள் கேட்டிருப்பார்கள் என்றால், you know what would Jesus answer be? இயேசு கிறிஸ்து எவ்விதமாய் பதில் சொல்லி இருப்பார்? Everything that I did was pleasing the Lord. நான் செய்ததான எல்லா காரியங்களும் தேவனுக்கு பிரியமாய் இருந்தது என்று Even the mountain that I walked up to pray, even that walk was pleasing the Lord. நான் மலையில ஏறி ஜெபிக்க சென்ற பொழுது அந்த நடத்தை கூட தேவனுக்கு பிரியமாய் இருந்தது என்று சொல்லுவார். The whatever I did was pleasing the Lord. நான் என்ன செய்த காரியங்களை செய்திருந்தாலும் அது தேவனுக்கு பிரியமுண்டாக இருந்தது என்று சொல்லுவார். And that's what says in John 8:29. அதைத்தான் யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். In John chapter 8 verse 29, யோவான் 8ஆம் அதிகாரம் the last part I'm reading, for I do always those things that please him. பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால். So that means whatever Jesus is always doing things that please the Father. ஆகவே இயேசு கிறிஸ்து அவர் பிதாவுக்கு பிரியமானவைகளையே அவர் எப்பொழுதும் செய்து கொண்டிருந்தார். That means whatever Jesus did, ஆகவே இயேசு கிறிஸ்து என்னவெல்லாம் செய்தாரோ it was pleasing the Father. அது பிதாவை பிரியப்படுத்தினது. Now what all we did last week, ஆனால் நாம் கடந்த வாரத்திலே செய்ததான காரியங்கள், would we have the confidence to say yes, whatever I did pleased God the Father? நமக்குள்ளாக அந்த தைரியம் இருக்கதா? பிதாவுக்கு பிரியமானவைகளையே நான் கடந்த வாரம் முழுவதும் நான் செய்தேன் என்று சொல்லி. Whatever I spoke, it was pleasing the Father. நான் கடந்த வாரம் பேசினதான காரியங்கள் எல்லாம் பிதாவுக்கு பிரியமானவைகளே பேசினேன். Whatever I thought was really pleasing the Father. என்னோட நினைவுகள் எல்லாம் பிதாவுக்கு பிரியமா இருந்தது என்று சொல்லி நம்மால் சொல்ல முடியுமா? Can we have that witness? நமக்கு அந்த தைரியம் உண்டா? சாட்சி உண்டா? And because Jesus was doing always those things that please God, இயேசு கிறிஸ்து அவர் பிதாவுக்கு பிரியமானவைகளை எப்பொழுதும் அவர் செய்து கொண்டிருந்தபடியால், we know that he had received a testimony. அவர் ஒரு சாட்சியை அவர் தேவனிடத்திலிருந்து பெற்றார். This is my beloved son in whom I am well pleased. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்கிறதான சாட்சியை அவர் பெற்றார். And therefore what did Jesus do? Jesus was healing. இயேசு கிறிஸ்து அதைத்தான் செய்தார். அவர் சுகமாக்கினார். He was delivering people. அவர் ஜனங்களை விடுதலையாக்கினார். And he was doing miracles. அவர் அற்புதங்களை செய்தார். And when you think about this, miracles, healing are pleasing the Father. ஆகவே அவர் செய்ததான அற்புதங்களும் சுகமும் அது தேவனை பிரியப்படுத்தினது. Sometimes we think miracles please us. நாம் அநேக வேளைகளில் நினைக்கிறோம் அற்புதங்கள் நம்மை பிரியப்படுத்துகிறது என்று சொல்லி. But when Jesus was doing the works that are pleasing the Father, ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்த பொழுது our healing pleases the Father. நம்முடைய சுகமானது அது பிதாவை பிரியப்படுத்தினது. And when we see miracles, it pleases the Father. நாம் அற்புதங்களை பார்த்த பொழுது அது பிதாவை அது பிரியப்படுத்தினது. And when deliverance happens in this place, it pleases the Father. எப்பொழுது விடுதலை உண்டானதோ அப்பொழுது அது பிதாவுக்கு பிரியமா இருந்தது. And Jesus was doing the things that pleased the Father. ஆகவே இயேசு கிறிஸ்து அவர் பிதாவுக்கு பிரியமானவைகளை அவர் எப்பொழுதும் செய்தார். And that is what God expects from us.